ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. எனி பிராண்ட் யூஸ் பண்ணிலும். அண்ட் அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை சேர்த்துக்கோங்க. கோதுமை கூடுதலாக ஆட் பண்ணினோம்னா குலாப் ஜாமுன் கல் மாதிரி ஆவிரும். ஸோ இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உருக்கின நெய் சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் நாங்கள் இப்போ குலாப் ஜாமுனை மிக்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி பால் சேர்க்க போகிறோம். பால் வந்து 4 இல்லாட்டி 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மிக்ஸ் எப்படி இருக்கணுமெண்டா கையில் ஒட்டுற பதத்துக்கு தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ பார்த்தேன்டா விளங்குது. குழஞ்ச பதத்துக்கு தான் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நாங்கள் மூடி ரெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இப்போ இதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம். அதுக்காக வேண்டி 2 கப் சுகர், 3 அல்லது 4 கப்ஸ் மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பாயில் பண்ண விடணும். இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சி பாயில் ஆகினா போதும். குலாப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு அண்ட் இப்போ இது ஒரு சைடில் வச்சுட்டு நாங்கள் பால்ஸ் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இது கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகிறதால நாங்கள் கையில் கொஞ்சம் ஆயில் அல்லது நெய் தடவிக்கொள்ளணும். ஸோ உங்களுக்கு தேவையான சைஸஸில் எடுத்துக்கோங்க. எடுத்து கையில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதை லைட்டாக உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி பால் பண்ணி எடுக்கணும். ஸோ நல்ல க்ராக்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்மூத்தாக வர மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ குலாப் ஜாமுன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். அண்ட் இப்போ நாங்கள் ஆயிலை ஹீட் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் இதை போடக்கொள்ள ஆயில் வந்து மிச்சம் ஹீட்டாக ஈக்கப்படாது. லைட்டாக வார்மாக தான் இருக்கணும். இல்லைண்டா மேலால் மட்டும் ப்ரௌன் ஆகிரும், உள்ளுக்க வேகாது. ஸோ நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு நாங்கள் இந்த குலாப் ஜாமுன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்பூனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ எல்லா இடத்துக்கும் ஹீட் நல்லா பட்டிக்கும். அண்ட் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இடைக்கிட மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வரக்குள்ள இதை நாங்கள் ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்த பேட்சை ஃப்ரை பண்ணக்குள்ள ஆயில்ட ஹீட் நல்லாவே குறைஞ்சிக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் அதில் போட்டு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணினது எல்லாத்தையும் சூடோடு அப்படியே சுகர் சிரப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இதை நாங்கள் அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சூடாக்கணும். ஸோ தட் குவிக்காக அது இந்த சிரப்பை வந்து அப்சார்ப் பண்ணிடும். ஸோ பாருங்கள் குலாப் ஜாமுன்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக விற்குதுன்ட்டு நல்லா